ஸோ இன்றைக்கு வந்து இந்த கிளாஸ் இம்பேலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு டேட்டா செட் எடுத்தோம்னா வந்து என்ன ஸ்பெஷலி வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க், மிஷின் லேர்னிங் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் ஒன்று செய்யும்போது மேபி எங்களோட டார்கெட் கிளாஸ் வந்து என்ன மேபி இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இம்பேலன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்றதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்னா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி என்ன ஒரு டேட்டா செட் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டேட்டா செட். ஸோ நான் அதை லோட் பண்ணதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான லைப்ரரியை வந்து என்ன ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் கான்செப்ட் அகைன் இது மாதிரி ஃபீச்சர் இன்ஜினியரிங் கான்செப்ட் நாங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ டேட்டா செட் ஒன்று பார்த்துடலாம். ஸோ df pd டாட் ரீட் சிஎஸ்வி. சரியா? உங்களுக்கு அப்படி பேண்டாஸில் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் ரீட் பண்ண உங்களுக்கு தெரியுமா நம்புறேன். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த கஸ்டமர் ஜேர்ன்ற ஒரு டேட்டா செட். சரியா? கஸ்டமர் ஜேர்னல் தெரியுமா உங்களுக்கு? கஸ்டமர் ஜேர்னல் என்னதை மீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா நம்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரைட், பார்த்தீங்கன்னா என்ன, இதான் எங்களோட டேட்டா செட். சரியா? இதான் எங்களோட டேட்டா செட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் சேர்ன் டேட்டா செட், லைக் ஒரு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். சரி, இப்போ நீங்கள் வேரியஸ் டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடிங் சர்வீஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ அப்படி ஒரு டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடரில் வந்து நீங்கள் என்ன அவங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக பெற்றுக்கொண்டுருவீங்க. பட் இந்த சேர்ன்னு சொல்ல வர இந்த டேர்ம் இருக்குல்ல, சேர்ன் பார்த்தீங்கன்னா சேர்ன்ற ஒரு டேர்ம் இருக்குது. இந்த சேர்ன்ற ஒரு டேர்மை நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அது சேர்ன்னு சொல்லவா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்து கண்டினியூவாக வந்து அந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இல்லாட்டி என்ன நீங்கள் இல்லை எனக்கு கவரேஜ் ஒழுங்கா இல்லை, இல்லாட்டி வந்து எனக்கு கவரேஜ் சரியாக கிடைக்கல இந்த லொக்கேஷன் அந்த ஒரு பர்பஸ்க்கான இந்த சர்வீஸை வந்து என்ன நீங்கள் இடையில விட போறீங்க. இந்த கம்பெனியை விட்டு லீவாக போகிறீங்க, இந்த சர்வீஸை விட்டு லீவாக இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆக போகிறீங்க. அந்த மூவா போறீங்களா இல்லையான்றதை சொல்றதா இந்த சேர்ன் இருக்கு. இதான் எங்களோட கிளாசிஃபிகேஷன், எங்களோட டார்கெட் கொலம்னு சொல்லுவோம். மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் அண்ட் டார்கெட் கொலம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எங்களோட டார்கெட் நாங்கள் இந்த மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். ஸோ இங்கே வந்து நாங்கள் எதை ப்ரிடிக்ட் பண்ண போறோம்னா இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் வந்து கம்பெனியை விட்டு லீவ் ஆவாங்களா இல்லாட்டி கண்டினியூவாக இருப்பாங்களா, அதைத்தான் கொமனாக சின்ன டேர்ம்ல சேர்ன் போட்டுருவோம். அப்போ லீவ் ஆவாங்களாண்டா எஸ், ஆமாம் அவங்க லீவ் ஆவாங்க. நோ வேண்டா இல்லை அவங்க கண்டினியூவாக வந்து என்ன இந்த சர்வீஸை வந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வாங்க. இதை தான் சேர்ன்னு சொல்லுது. சரி, அப்போ இங்கே இருக்கலாம். ஓகே, இதில் இம்பேலன்ஸ் கான்செப்டை நீங்கள் எப்படி உள்ள கொண்டு வரீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இன்னும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி, அதில் வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து லீவ் கண்டினியூஸ் சர்வீஸை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. மேபி கம்பெனி அந்த சர்வீஸ் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைக்கு இல்லாட்டி அவங்க லீவ் ஆவாங்க. ஸோ அந்த லீவ் ஆவாங்களா இல்லையா, அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போவாங்களா இல்லையா, அந்த கம்பெனியோட சர்வீஸ் வந்து அவங்க தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வாங்களா இல்லையா என்ற வந்து என்ன நாங்கள் கிளாஸ் செய்ய வேண்டும். இந்த கஸ்டமர்ஸை வந்து கிளாஸ் செய்ய வேண்டும். ஜஸ்ட் ஒன்றும் அதுதான் என்ன கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னு சொல்ல போகிறோம். இங்கே ரெண்டு வேரியபிள் எங்களோட டார்கெட் கொள்ளும். அதாவது சேர்ந்து தான் எங்களோட டார்கெட் அது ரெண்டே வேரியபிள், ஜஸ்ட் ஸோ நோ, ரெண்டே கிளாஸ். அப்போ இந்த பைனரி கிளாஸ். இப்போ நாங்கள் இதில் இந்த பேலன்ஸ் எங்கே கதைக்க போகிறோம்னா இந்த கிளாஸை பேஸ் பண்ணி கதைக்கணும். இந்த கிளாஸ் இம்பேலன்ஸ்ன்றது என்ன சொன்னேன், இந்த கிளாஸ் இம்பேலன்ஸ்ன்ற ஒன்றுமே இல்லை. இந்த கிளாசிஃபிகேஷனோட ரெண்டு கிளாஸ் தானே கிளாஸ் நான் கிளாஸ் செய்யணும் ஜஸ்ட் ஸோ நோ. இப்போ நான் அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட இம்பேலன்ஸை வந்து இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, எப்படி செக் பண்ணுறது? ஓகே, இப்போ எங்களோட டார்கெட் குளம் எதுன்னு சொன்னான் சேர்ன். இப்போ எங்களோட சேர்ன்ற குளம்ல குமனா என்னென்ன டேட்டா இருக்குது? சாரி ஸ்பெல்லிங்கில் சேர்ன் ஸ்பெல்லிங் CHURN. ஓகே, கூல். ஓகே, பார்த்தீங்களா இது என்னங்க டார்கெட் குளம். சரி, நம்ம பார்த்தீங்களா நோ ஜெஸ் ரெண்டு வேல்யூஸ் வந்து இருக்கு. அப்போ ஓகே, நீங்கள் எப்படி இவ்வளோ டேட்டாவில் என்ன கண்டுபிடிக்கிற உண்மையாக ரெண்டு வேல்யூ தான் இருக்குன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் யூனிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கோல் பண்ணீங்களேன்டா ரெண்டு வேல்யூ தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் நோ. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன ஒரு கிளாசிஃபிகேஷன் டேக் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன் ஒன்று மேலே என்ன ரெண்டு கேட்டகரியை நாங்கள் கிளாஸ் செய்வோம். இங்கே என்ன ரெண்டு கேட்டகரிக்கு ஜஸ்ட் கேட்டகரியும் நோ கேட்டகரி. ஜஸ்ட்ன்றது அந்த கம்பெனியை விட்டு லீவ் ஆகிற அதாவது சேர்ன் ஆகும், இல்லாட்டி கம்பெனியை விட்டு லீவ் ஆக மாட்டேன் நோ, அது வந்து நோ கேட்டகரி. சரி, அப்போ சேர்ன்றது ஒன்றுமே இல்லை, கம்பெனியை விட்டு லீவ் ஆகிறா இல்லையா, அந்த சர்வீஸ் கம்பெனியை விட்டு அதை சேஞ்ச் பண்ணுவார், வேற ஒரு கம்பெனி போவாரா இல்லையா, அதுதான் சேர்ன் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி. அப்போ இதில் எங்கே கிளாஸ் இம்பேலன்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம்டா அகெயின் எங்களோட டிஎஃப் சேர்னில் போய் CHURN, சாரி அகெயின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கூல் கேபிட்டல் வரும். சரி, ஓகே, இதில் போய் வேல்யூ கவுண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன செய்யணும் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸ்பெஷல் யூனிக் வேல்யூ தான் இந்த கோலம்ல இருக்குது, ஜெஸ் நோ. இது அந்த வேல்யூ கவுண்ட் என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணி சொல்ல போகுது எத்தனை ஜெஸ் இருக்கு எத்தனை நோ இருக்குன்னு. சரியா பார்த்தீங்களா எங்களோட டேட்டா செட்டில் இருக்கிற ஜெஸ் நோ கவுண்ட்ஸ், அதாவது அந்த டார்கெட் குளமான அந்த சேர்ன் டார்கெட் குளம்ல ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது, ஜெஸ் நோ. அதில் பார்த்தீங்களா ரெண்டு கேட்டகரியோட கவுண்டையும் இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் எங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5174 வேல்யூஸ் வந்து நோவில் இருக்குது. அது 5174 ரோஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை, அவர்கள் வந்து என்ன கண்டினியூவாக வந்து என்ன அந்த சர்வீஸையே பெற்றுக்கொள்வார்கள், சேர்ன் ஆவார்ண்டா இல்லை, அங்கே ஜஸ்ட் இல்லை லீவ் ஆவார்கள் அப்படி என்று பார்க்கும்போது 1869 இருக்கு. அப்போ இந்த இம்பேலன்ஸ் வந்து என்ன சொல்ல வரேன்னா, கொமனா வந்து நாங்கள் ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி செய்யும்போது, கொமனா வந்து மெஷின் லேர்னிங்கை பொறுத்த எங்களுக்கு நாங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு மாடல் டெவலப் பண்ண போகிறோம்னா அங்கே வந்து கிளாஸ் வந்து பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருக்குன்னு சொல்ல வரேன்னு சொல்லுண்டா, பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கை எடுத்து செய்ய போகிறோம்னா அதில் வர ரெண்டு கிளாஸுமே வந்து நியர்லி இல்லாட்டி என்ன ஈக்குவலாக வந்து 50-50% இருக்கும். 50-50%. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்ற டோட்டலாக வந்து அதில் வந்து 500 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஜெஸ்ஸை சொல்லணும், 500 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன நோவை சொல்லணும். அப்போ ஜெஸ் 500 இருக்கும். அதாவது டாகர் பைனரி கிளாஸிஃபிக்கில் ரெண்டு கேட்டகரியை நாங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணும்போது ஜெஸ்ஸும் நோமாக இருக்கும்போது ஜெஸ்ஸும் 500 இருக்கணும், நோவும் 500 இருக்கும். இல்லாட்டி என்ன கிட்டத்தட்ட க்ளோஸாக இருக்கும், ஒரு 450 550 480 520 அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் என்ன அந்த மாடல் வந்து என்ன ஒரு பயாஸ்ட் இல்லாமல் வந்து என்ன எங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து என்ன பயாஸ்ட் இல்லாமல் வந்து சொல்லுவோம். ஆனால் இது இப்படி அப்படி இல்லாமல் இப்போ லைக் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 5174 நோ இருக்குது, 1869 தான் ஜெஸ் இருக்குது. அப்போ நோ கிளாஸ் வந்து என்ன ரெண்டு கிளாஸ் இருக்குது, ஜெஸ் நோன்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. நோ கிளாஸோட டொமினன்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. அப்போ நாங்கள் இதை இப்படியே வச்சு நாங்கள் மெஷின் லேர்னிங் மாடல் வந்து டெவலப் பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணுவோம். மாடல் என்ன இமீடியட்டாக டிசிஷன் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஓகே மாடல் லேர்ன் பண்ணுவோம், ஓகே திங்க் பண்ணுவோம், ஓகே நோண்ட பெர்சன்டேஜ் வந்து ஹையாக இருக்குது. இப்போ நாங்கள் பெர்சன்டேஜ்னு சொல்ல வரதை ஈஸியாக பார்த்துலாம். நான் இதில் போய் வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்து அப்படியே இந்த கோடை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதில் போய் நார்மலைஸ் கொடுத்தேன்டா, நார்மலைஸ் ரூவான்னு கொடுத்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இது நாங்கள் இனிமேல் ரவுண்ட் பண்ணி சொல்லலாம். 1 மினிட் பெர்சன்டேஜ் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரவுண்ட் 2 கொடுத்தேன்டா. பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட் ரவுண்ட் அப்படி வந்துட்டு சாரி இதில் அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் ஒன்று இருக்கு. வேல்யூ கவுண்ட்ஸ் 1174 நார்மலைஸ் ட்ரூ. 1 மினிட் சாரி. இதில் வந்து நான் இப்போ ஒன்றுமில்லை, இல்லை 100ஆல் வந்து பெருக்குவோம் இடத்துல. சரி எங்களுக்கு வந்து 100ஆல் நான் பெருக்குவோம்னு சொல்ல வரது கிட்டத்தட்ட பெர்சன்டேஜுக்கு மாற்றுறதுக்காண்டி என்ன 100ஆல் பெருக்குன்னு. ஸோ இதில் நீங்கள் ஒன்றுமே நீங்கள் யோசிக்கிறது என்ன என்னென்னு பார்த்தீங்களேண்டா. இப்போ நான் ரவுண்ட் இல்லா போட்டுனேன்டா, இல்லை ரவுண்டை எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 அண்டு இப்படி ஒரு தசமதானத்தில் வரும். அப்போ இந்த தசமதானத்துக்காக கட் பண்ண தான் இப்போ 2 தசமதானத்தில் விடையே வந்துட்டா அதுக்காண்டி தான் என்ன நான் கொண்டு போய் என்ன ரவுண்டில் போய் ரவுண்ட் பண்ணுங்கிற வெளியே வந்து ரவுண்டில் போய் 2 டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக இல்லை கொமனா வந்து என்ன 0 டெசிமல் டவுஸ் பண்ணால் எங்களுக்கு கொமனா வந்து என்ன ஒரு முழு எண்ணில் கொடுக்கும். முழு எண்ணில் என்ன கிட்டத்தட்ட ஈஸியாக பார்த்தீங்கன்னா 73% வந்து என்ன நோவோட டொமினன், நோ கிளாஸோட டொமினன் இருக்கு. 27% தான் என்ன ஜெஸ் கிளாஸோட டொமினன்ட் இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாமல் பார்க்க விளங்குது இதில் ஒரு பேலன்ஸ் ஒன்று இல்லை. எங்களோட கிளாஸில் வந்து பேலன்ஸ் இல்லை, ஜெஸ் நோ கிளாஸில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டில் இம்பேலன்ஸ் இல்லையா இருந்தால் இது என்ன ஒரு 50% 50%, இல்லாட்டி 51% 49%, இல்லாட்டி 48% 52%, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இருக்கு. பட் எங்கே பார்த்தீங்கன்னா 73% வந்து என்ன நோ கிளாஸை வந்து டொமினண்டாக வச்சிருக்குது. அட் சேம் டைம் 27% தான் என்ன ஜஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கு. அப்படி என்ற இதில் வந்து என்ன இந்த டேட்டா செட் வந்து என்ன ஒரு இம்பேலன்ஸ் டேட்டா செட். சரியா இது ஒரு இம்பேலன்ஸ் டேட்டா செட். அதுக்கு ரீசன் வந்து என்ன நாங்கள் வந்து கிளாஸை செக் பண்ண கிளாஸ்ன்றது இல்லை எங்களோட டார்கெட் கோலமாக செக் பண்ணுறோம். இது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன்ன்றதால அங்கே வந்து ரெண்டு கிளாஸ் தான் இருக்குது. ஒன்று ஜஸ்ட் கிளாஸ், அடுத்து நோ கிளாஸ். செக் பண்ணும்போது என்ன நோ கிளாஸோட டொமினன்ட் வந்து ஹையாக இருக்குது. பெர்சன்டேஜில் வந்து 73% நோ கிளாஸ் இருக்குது, 27% வந்து என்ன எங்களுக்கு ஜெஸ் கிளாஸ் இருக்கும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை வந்து இந்த எரரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் இங்கே 2 டெக்னிக் இருக்குது. சரி அதில் ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா அப் சாம்பிளிங், இன்னொரு டெக்னிக் இருக்குது டவுன் சாம்பிளிங். அப்போ இந்த அப் சாம்பிளிங் என்ன டவுன் சாம்பிளிங் என்ன தான் வந்து அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப் சாம்பிளிங் என்னன்னு பார்ப்போம். சரி
அப்போ அப் சாம்பிளிங்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ எங்களோட கிளாஸ் இருக்கல, இப்போ டோட்டல் கவுண்ட் என்ன, ரெண்டு கிளாஸ் இப்போ நாங்கள் டிவைட் பண்ண இந்த மைனாரிட்டி கிளாஸ் மெஜாரிட்டி கிளாஸ் இப்போ சொல்லலாம். இல்லை மெஜாரிட்டி கிளாஸ் பார்த்தீங்கன்னா நோ, சரியா. மைனாரிட்டி கிளாஸ்ன்றது எஸ். அப்போ இங்கே அப் சாம்பிளிங்னு சொல்ல வர இந்த அப்பண்டா என்ன, கொஞ்சம் மேலே வரமே இன்க்ரீஸ் ஆகுமே. அப்போ அப் சாம்பிளிங் என்ன செய்ய போகுண்டா, மைனாரிட்டி கிளாஸை பிக் பண்ணி அதை வந்து என்ன மஜாரிட்டி கிளாஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்துரு. இப்போ மைனாரிட்டி கிளாஸ் எவ்வளோ இருக்குது, 1869 இருக்குது, சரியா. இந்த 1869 வேல்யூ எடுத்து, அந்த 1869 ரோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்து அது என்ன செய்ய மாட்டா, அப் சாம்பிளிங் செய்ய மாட்டா, என்ன நடக்குமெண்டா அதை வந்து இந்த 5174 கவுண்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடும், சரியா. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்போ விளாங்கமே விளாங்காடி யோசிக்காதீங்க. நான் என்ன செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்டை பகி ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த அப் சாம்பிளிங் என்ன செய்யணும், அப் சாம்பிளிங் என்ன செய்யணும்டா என்ன மைனாரிட்டி கிளாஸ் இந்த எஸ் கிளாஸ் எடுத்து என்ன இன்க்ரீஸ் பண்ணும் அந்த கவுண்ட் என்ன நோ கிளாஸுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி. அப்போ நோ கிளாஸ் எவ்வளோ இருக்குது, 5174. அப்போ இந்த 1869 என்ன 5174 கொண்டு வந்து விட்டுரு. அப்போ பார்த்தீங்கன்னா அது பற்றி ஒரு பேலன்ஸ் வந்து ஒரு பேலன்ஸை வந்து என்ன இந்த அப் சாம்பிளிங் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேருது. அப்போ இதைத்தான் என்ன அப் சாம்பிளிங் என்ற ஒரு கான்செப்ட்னு சொல்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சைக்கிளில் என்ன யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் இந்த ரெண்டு கிளாஸையும் என்ன உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிப்பேன். ரெண்டு கிளாஸ், இப்போ மைனாரிட்டி கிளாஸ் மெஜாரிட்டி கிளாஸ்ன்னு சொன்னேன் தானே. இப்போ உங்களுக்கு என்னடா மெஜாரிட்டி கிளாஸ் மைனாரிட்டி கிளாஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதில் போய் எங்கள் கிளாஸ் இருக்குது சேர்ன் குளம், எங்களோட ரெண்டு கிளாஸ் அங்கே சேர்ன் குளமே இருக்குது. இதில் போய் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எஸ் ஜஸ்ட் தான் என்ன எங்கடா மைனாரிட்டி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன் தானே குறைவாக 1874, சரியா. இதை கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன்டா, இப்போ நீங்கள் இப்போ என்ன இதில் எழுதுறேன் கேட்பீங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ரன் பண்ணி காட்டுறேன். இந்த டிஎஃப் சேர்ன் இதில் வந்து மைனாரிட்டி கிளாஸை வந்து நான் உங்களுக்கு செப்பரேட் படுத்துறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ ஈக்குவல் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபில்டர் பண்ணுற ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபால்ஸ் 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 ட்ரூ அண்டு வருது. அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ரூ வர்ற இடம் எல்லாம் என்ன எங்கடா இது ஜஸ்ட் இருக்கிற வேல்யூ வந்து ரூ வர்ற இடமா இருக்கும், சரியா. இப்போ அந்த ஜஸ்ட் இருக்கிற வேல்யூ ரூ வர்றது மீன் என்ன அதுங்கட மைனாரிட்டி கிளாஸ், சரியா. அது இப்போ நான் என்ன செய்யணும், அது உங்களுக்கு ரன் கோட் அண்டர்ஸ்டாண்ட் ரன் பண்ணிங்க, அதில் ஒன்றுமே இல்லை. கட் பண்ணிவிட்டு நான் இதை கொண்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், சரியா. df டாட் மைனாரிட்டி அண்ட் சரியா, df டாட் மைனாரிட்டி அண்ட் என்ன ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இதை வந்து நான் ரன் பண்ணினேன்டா, இந்த df டாட் மைனாரிட்டி எடுத்து இதில் போய் சேர்ன் குழம்பு ஆக்சஸ் பண்ணேன். இதை செப்பரேட் டேட்டா ஃப்ரேம் ஆக்கிட்டேன். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்குது, பார்த்தீங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேல்யூ மட்டும். இப்போ யூனிக் வேல்யூ நான் செக் பண்ணால் கூட, அதில் யூனிக் வேல்யூ நான் செக் பண்ணால் கூட ஜஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் மைனாரிட்டி கிளாஸ் வந்து ஜஸ்ட் தான் எங்களோட மைனாரிட்டி கிளாஸ் ஏன்னா தான் எனக்கு குறைவாக இருந்தது 1869. அப்போ அந்த கிளாஸை வந்து நான் செப்பரேட் பண்ணுறேன். யூனியன் இப்போ இது ஒரு தனி டேட்டா ஃப்ரெண்ட் டிஎஃப் டாட் மைனாரிட்டி. அதில் வந்து நான் அது பர்பஸ் வந்து அப் சாம்பிளிங் செய்கிற பர்பஸுக்காண்டி என்ன மைனாரிட்டி கிளாஸ் மெஜாரிட்டி கிளாஸ் ரெண்டு தனித்தனி டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணுங்க, சரி. அப்போ இது உண்டு. பட் அடுத்தது வந்து நாங்கள் என்ன எங்களோட மெஜாரிட்டி கிளாஸையும் வந்து என்ன நான் வந்து தனியாக போகிறோம். ஸோ இதில் வந்து ஒன்று மேலே சின்ன சேஞ்ச் இல்லை, மெஜாரிட்டின்னு மாத்திரேன். சிம்பிள், இது ஒரு கஷ்டமே இல்லை. மெஜாரிட்டின்னு மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோ வண்டு வரும், அவ்வளோதான், சரியா. நோ வண்டு வரும், அவ்வளோதானே, வரும் மாதிரி இல்லை. ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ போய் இதை இப்போ ஓகே நான் இதில் டிரெக்டாக கொடுக்குறேன். டிஎஃப் டாட் சாரி, இது வந்து டிஎஃப் டாட் மெஜாரிட்டி என்ன மெஜாரிட்டி இதில் போய் சேர்னாக கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஏதோ தனி டேட்டா வரும். இதில் தனியாக வந்து என்ன நோ மட்டும் வெளியிருந்தால் நோ மட்டும் தான் வரும். சொல்லுங்க இங்கே ஸ்பெல்லிங் இவ்வளோ சேர்ன் ஸ்பெல்லிங்கில் சேர்ன் அடிக்கடி ஸ்பெல்லிங் இருக்குது கூல் CHURN கூல். பார்த்தீங்களா இதில் வந்து தனியாக நோ வேல்யூ மட்டும் தான் வரும். இதில் யூனிக்காக செக் பண்ணி பார்த்துருவோம். யூனிக் என்ன தெரியும், அந்த பர்டிகுலர் காலம் இருக்க யூனிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே நோ மட்டும் இருக்குது, மேலே ஜஸ்ட் மட்டும். அப்போ மைனாரிட்டி கிளாஸ்ன்றது எங்கட ஜஸ்ட் மைனாரிட்டி கிளாஸ்ன்றது ஜஸ்ட், மெஜாரிட்டி கிளாஸ்ன்றது நோ. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து மெஜாரிட்டி கிளாஸ்ன்ற அதுலேயும் என்ன செப்பரேட் பண்ணிட்டோம், சரி. ரெண்டு கிளாஸையும் வந்து இப்போ செப்பரேட் பண்ணி ரெண்டு கிளாஸையும் வந்து தனித்தனி டேட்டா ஃப்ரேமுக்கு நாங்கள் செப்பரேட் பண்ணிட்டோம். அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் அப் சாம்பிளிங் செய்ய போகிறோம், சரியா. இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்ன தனித்தனி அதான் மைனாரிட்டி கிளாஸ் என்ன சொல்ல வரேன், மெஜாரிட்டி கிளாஸ்ன்றது என்ன சொல்ல வரேன், இதில் அப் சாம்பிளிங் வந்து என்ன செய்ய போகிறோம், சரியா. இப்போ இந்த அப் சாம்பிளிங் செய்கிறதுக்கு சைக்கிட் லேர்னில் என்ன எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ரீசாம்பிளிங், சரி. இப்போ நாங்கள் அதை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை. எங்கள் சைக்கிட் லேர்னை வந்து என்ன நான் கால் பண்ண போகிறோம். அப்புறம் இப்போ சைக்கிள் லேர்ன் எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு தெரியுமே நம்புறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் சைக்கிள் லேர்ன் என்னன்ட்டு. நீங்கள் வந்து யூட்டில்ஸ் என்ற ஒரு சப் மாடியூல் இருக்குது, அதில் போய்
இம்போர்ட் பண்ண சொல்கிறேன் ரீசாம்பிள். இந்த ரீசாம்பிள்ன்றது வந்து ஒரு சாம்பிளிங் டெக்னிக். சரி, அதுக்கெல்லாம் இந்த ரீசாம்பிளிங்கிறது ஒரு சாம்பிளிங் டெக்னிக். அதை நாங்கள் அப் சாம்பிளிங்னு சொல்கிறோம். நாங்கள் அப் சாம்பிள் என்ன செய்ய போகிறோம்னா என்ன, மைனாரிட்டி கிளாஸை வந்து என்ன மெஜாரிட்டி கிளாஸுக்கு ஈக்குவலாக கொண்டு வர போகிறோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா எங்களோட நெசசரி லைப்ரரியை வந்து என்ன கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ரீசாம்பிள் வந்து அக்சஸ் பண்ணணும். அதுக்காண்டி என்ன சைக்கிள்லேருந்து யூட்டில்ஸ் அண்ட் சப்மோடியிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கன்னு ரீசாம்பிளை. இப்போ போய் ரீசாம்பிளை நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ரீசாம்பிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னென்ன கொடுக்க போகிறோம். இப்போ ரீசாம்பிளில் வந்து நாங்கள் எதை ரீசாம்பிள் பண்ண போகிறோம், எங்கட வந்து என்ன மைனாரிட்டி கிளாஸ். இப்போ எங்கட உங்களுக்கு தெரியும் என்ன அப் சாம்பிளிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. மைனாரிட்டி கிளாஸை வந்து மெஜாரிட்டி கிளாஸ் இந்த கவுண்டுக்கு கொண்டு வரோம். அப்போ நாங்கள் இந்த ரீசாம்பிள் பண்ணுற போகிற கிளாஸ் இது, இந்த டேட்டா ஃப்ரேம் இது மைனாரிட்டி என்றதை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். மைனாரிட்டி ஓகே, சரியா, டிஎஃப் டாட் மைனாரிட்டி. ஓகே, அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இது முதலாவது வேலை. இந்த ரீசாம்பிள்ன்ற ஃபங்க்ஷனில் இருக்கிற பெராந்திசிஸில் வந்து முதலாவது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் என்னென்னா ரீப்ளேஸ்ன்ற ஒரு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. அப்போ ரீப்ளேஸ்ன்ற ஆர்குமெண்ட் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, இதில் ரூ அண்டு கொடுக்க போகிறோம். சரியா, இது என்னத்தை மீன் பண்ண போதுண்டா, ரீப்ளேஸ் ட்ரூ. இப்போ சாம்பிளிங்கில் வந்து என்ன வித் சாம்பிளிங், வித்தவுட் சாம்பிளிங், வித்தவுட் சாம்பிளிங் என்ன வித் வித் ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது சாம்பிளிங்கில். இப்போ நான் ஒரு டேட்டா செட் இருக்கேன்டா, டேட்டா செட்டில் ரோஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரோவும் தான் ஒரு சாம்பிள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரோவும் தான் என்ன ஒவ்வொரு சாம்பிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இந்த மைனாரிட்டி கிளாஸை ஆக்சஸ் பண்ணுவேன்டா. ஓகேங்களா, மைனாரிட்டி கிளாஸில் ஹெட்டில் போய் என்ன சொல்ல வரணும். சரி, இதான் எங்கட சரி ஒவ்வொரு ரோ 2 4 5 இப்போ 2 ஒரு ரோ. சரி, இதில் வந்து ரீப்ளேஸ் ரூவண்டா கிட்டத்தட்ட ரூவா ரூவன்னு சொல்ல வரது ஒன்றுமே இல்லை. ரோஸ் இருக்குல்ல, இப்போ சாம்பிளிங் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த ரோஸை வச்சு தான் சாம்பிளிங் பண்ண போகிறோம். எந்த டேட்டா ஃப்ரேமை வச்சுன்னா இந்த டிஎஃப் மைனாரிட்டி, இந்த டிஎஃப் மைனாரிட்டி அதாவது ஆக்சுவலாக இந்த டேட்டா ஃப்ரேம் நான் அதில் ஃபர்ஸ்ட் 3 ரோஸை போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 ரோஸை நாங்கள் கொடுத்து இட்ஸ் மீன் இந்த ரீப்ளேஸ் ரூ என்ன செய்யுமாண்டா, சாம்பிளிங் பண்ண போது என்ன வித் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன மீனிங்கண்டா, யூஸ் பண்ணின டேட்டா வந்து நான் மல்டிபிள் டைம் என்ன திருப்பி திருப்பி யூஸ் பண்ணல. இட்ஸ் மீன் எங்களுக்கு வந்து சாம்பிளிங்க ரோஸை தான் சாம்பிள் பண்ண போகுது. சேம் ரோ வந்து என்ன மல்டிபிள் டைம் வந்து ரிப்பீட்டட் ஆக போது எங்கள்கிட்ட மைனாரிட்டி கிளாஸை யூஸ் பண்ணி. ஏன்னா வந்து இந்த மைனாரிட்டி கிளாஸ் இந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் மைனாரிட்டி கிளாஸ் இந்த ஷேப்பை பார்த்தீங்களா, ரைட் நாவ் கிட்டத்தட்ட 1869 ரோஸ் இருக்குது. அப்போ இந்த 1869 ரோஸையும் வந்து சாம்பிள் பண்ண போது வித் ரீப்ளேஸ்மெண்ட். இட்ஸ் மீன் 1869 ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன மல்டிபிள் டைம் வந்து என்ன அந்த ரோஸ் வந்து மல்டிபிள் டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகலாம். சேம் ரோ வந்து என்ன திருப்பி திருப்பி வரலாம். அதான் என்ன ரீப்ளேஸ் ரோ. இதை யூஸ் பண்ண திருப்பி திருப்பி வர்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இன்னொரு ஆர்டிஃபிஷியலாக கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியலாக வந்து சேம் ரோ இப்போ ரிப்பீட்டடாக போகுது. அதை பேஸ் பண்ணி என்ன எங்கட மைனாரிட்டி கிளாஸை வந்து என்ன மெஜாரிட்டி கிளாஸோட கவுண்டில் அந்த ரோஸோட கவுண்டில் ஈக்குவல் பண்ண போகுது. அந்த ஒரு டாஸ்க்கு செய்கிறதுக்கு என்ன நாங்கள் ரிப்பீட்டட் சாம்பிள் டேட்டா ரிப்பீட்டட் ரோஸ் இன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காண்டி தான் என்ன ரீப்ளேஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட், சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து என் சாம்பிள்ஸ்ன்னு சொல்ல வர ஒன்றுமே உங்களுக்கு நான் திருப்பி சொன்னேன். மெஜாரிட்டி கிளாஸ் இந்த கவுண்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ நான் அதுக்கு என்ன இந்த கவுண்ட் என் சாம்சனுக்கு எவ்வளோ சாம்சங்களுக்கு டோட்டல் அந்த மெஜாரிட்டி கிளாஸில் டோட்டல் எவ்வளோ வந்து 5000 வச்சு மேலே இருந்து 5177. அப்போ நான் அதை லென்த்தாக கொடுக்குறது எப்படி லென்த் கொடுக்க பண்ணேன் 5180 அதை வந்து என்ன டிரெக்டாக வந்து என்ன நான் மெஜாரிட்டி என்றே கொடுக்குறேன். டிஎஃப் டாட் மெஜாரிட்டி என்று கொடுத்தேன்டா அந்த டேட்டா ஃப்ரேம் கவுண்டாக வந்து என்ன அதை அப்படியே எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து வேறு ஒன்றும் இல்லை என்ன ரேண்டம் ஸ்டேட்னு ஒன்று ஒரு இருக்குது. அது வந்து உங்களுக்கு நாங்கள் ரேண்டம் ஸ்டேட் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது என்ன ரீப்ரொடியூசிபிலிட்டி யூஸ் பண்ணுறது என்ன சேம் கோட்டை நீங்கள் ரன் பண்ண ஒரே அவுட்புட் பெறும் அந்த ஒரு பர்பஸுக்காண்டி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ரீசாம்பிளில் கொடுக்க நாங்கள் ரீசாம்பிள் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள ரீசாம்பிள் இம்போர்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நாங்கள் அப் சாம்பிளிங் செய்யறதுக்கு தேவையான எல்லா ஆர்குமெண்ட்டையும் எங்களோட எல்லா ஆர்குமெண்ட் எல்லா கீவேர்ட் ஆர்குமெண்ட்டையும் கொடுத்துட்டோம். அதில் அவங்களோட டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருந்தோம். எந்த டேட்டா ஃப்ரேம் அப் சாம்பிள் பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். என்ன சேம் ரோ வந்து ரிப்பீட்டட் ஆகலாம் வித் ரீப்ளேஸ்மெண்ட். எத்தனை சாம்பிள்ஸ் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு என்ன மெஜாரிட்டியில் இருக்கிற கவுண்ட் அளவுக்கு எங்களுக்கு தேவை. மற்ற ரேண்டம் இதை போய் நான் ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன டிஎஃப் மைனாரிட்டி அப் சாம்பிள் கொடுப்போம். டிஎஃப் மைனாரிட்டி அப் சாம்பிள் கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டா எங்களுக்கு கோட் ரன் ஆயிடுது. சரியா, கீழே டெலீட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட ஷேப்பை செக் பண்ண போகிறோம். டிஎஃப் மெஜாரிட்டி வந்து ஷேப்பை செக் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல இருந்த ஷேப் உங்களுக்கு தெரியும் என்ன 1864 இருந்தது. இப்போ என்ன ஷேப் இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 5174 என்ற ஷேப்புக்கு வந்துட்டு 5124 ஷேப்புக்கு வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதில் போய் வந்து எங்களோட டிஎஃப் மைனாரிட்டி தானே
டிஎஃப் மைனாரிட்டியில் வந்து எங்களோட தனியாக வந்து என்ன டிஎஃப் மைனாரிட்டியில் வந்து தனியாக வந்து எங்களோட ஜெஸ் வேல்யூ இருந்த எங்களோட மைனாரிட்டி கிளாஸ் அந்த டார்கெட் மைனாரிட்டி கிளாஸ்ன்றது ஜெஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப் சாம்பிள் பண்ண பிறகு எங்களுக்கு வந்த கவுண்டை பார்த்தீங்களேண்டா, எங்களுக்கு டோட்டலாக வந்த கவுண்டை பார்த்தீங்களேண்டா வந்து 5174 சரியா, 5174. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ எங்களோட டேட்டா வந்து சாம்பிளிங் பண்ணி முடிச்சிட்டேன். எங்களோட மைனாரிட்டி டேட்டா ஃப்ரேம் வந்து சாம்பிளிங் பண்ணி முடிச்சிட்டேன் சரியா, சாம்பிளிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் போய் எங்களோட டிஎஃப் டாட் மைனாரிட்டியில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டியில் போய் சாரி டிஎஃப் டாட் டேட்டா தானே, டிஎஃப் டாட் மைனாரிட்டி தான் எங்களோட டேட்டா ஃப்ரேம். நாங்கள் முதல் இருந்த டேட்டா சாம்பிள் ஒன்று இதில் போய் சேர்னை பார்த்தோம்டா, இதில் வந்து தனியாக வந்து என்ன ஜஸ்ட் மட்டும்தான் இருந்தது, தனியாக ஜஸ்ட் இதான் எங்கட கிளாஸ். இது வந்து என்ன பிஃபோர் அப் சாம்பிள், இதுக்கு பிறகு பிஃபோர் அப் சாம்பிள், பிஃபோர் நாங்கள் அப் சாம்பிள் செய்கிறதுக்கு முதல் சரியா. இப்போ இதைத்தானே நாங்கள் என்ன திருப்பி வந்து என்ன நாங்கள் வந்து என்ன அப் சாம்பிள் பண்ணாங்கல்ல எங்களோட டேட்டா கவுண்டை வந்து என்ன அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர்றதுக்கு. ஸோ நான் இப்போ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல் சின்ன ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன். என்ன எங்களோட மெஜாரிட்டி டேட்டா ஃப்ரேம் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த டேட்டா ஃப்ரேமையும் டிஎஃப் டாட் மெஜாரிட்டி இப்போ வந்து நாங்கள் சாம்பிள் பண்ண டேட்டா செட் இருக்குது தானே, மைனாரிட்டி அப் சாம்பிள்னு கொடுத்தேன், அந்த டேட்டா ஃப்ரேம் நான் வந்து கன்கார்டினேட் பண்ணுறேன். இது வந்து செப்பரேட் பண்ணி இந்த டேட்டா செட் மெஜாரிட்டி வந்து செப்பரேட் பண்ணி புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் நாங்கள் மேலே செப்பரேட் பண்ணாங்க தானே, மைனர் வந்து செப்பரேட் பண்ண டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் டாட் மெஜாரிட்டி. அதையும் இப்போ வந்து அப் சாம்பிளிங் செய்த பிறகு ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது தானே, டிஎஃப் மைனாரிட்டி அப் சாம்பிள். இப்போ நாங்கள் கடைசியாக செய்யிருந்தானே இந்த ஷேப் செக் பண்ண, இதையும் கன்கார்டினேட் பண்ணுறேன் சரியா. கன்கார்டினேட் பண்ணிவிட்டு நாங்கள் கன்கார்டினேட் பண்ணுறேன். அதை ஏன் பண்ணுறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துருவாங்க சரியா. இதை போய் நான் ஒரு வேரியபிள் நேமில் வந்து என்ன அசைன் பண்ணுறேன், என்ன டிஎஃப் அப் சாம்பிள் தான் சரியா. என் இது வந்து டோட்டலாக வந்து அப் சாம்பிள் பண்ண பிறகு நான் கன்கார்டினேட் பண்ணுறேன் சரியா. டிஎஃப் டாட் அப் சாம்பிள் ரன் பண்ணுறேன். அதில் சின்ன எரர் வந்துட்டு attribute concat, உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், concat திருப்பி ஒரு பேசுகிறேன், ஆர்குமெண்ட் டிஎஃப் மைனாரிட்டி டிஎஃப் மெஜாரிட்டி சாரி, இதில் வந்து ஸ்கேப் பிரேக்கில் கொடுக்கணும், சின்ன சின்ன எரர் அடிக்கி வந்தோன்னு இருக்கும். ஓகே டவுன். இப்போ போய் சரி, இப்போ இது எங்கட புது டேட்டா செட், அப் சாம்பிள்ன்றது புது டேட்டா ஃப்ரேம் சரியா. அப் சாம்பிள்ன்றது புது டேட்டா ஃப்ரேம் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்டாக கொடுத்துனேன்டா உங்களுக்கு புது டேட்டா ஃப்ரேம் 2 column அக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா புது டேட்டா ஃப்ரேம், இந்த புது டேட்டா ஃப்ரேம் எங்களை சேர்ன் என்ற column இருக்குது சரி. இப்போ போய் எங்களோட சேர்ன் column இருக்குது தானே, எங்களோட புதுசாக அப் சாம்பிள் பண்ண அப்புறம் வந்த டேட்டா ஃப்ரேமில் இப்போ போய் எங்களோட சேர்ன் column வந்து செக் பண்ணி பார்ப்போம் சரியா. CHURN சரியா டைப் பண்ணினா எஸ். இதில் போய் வேல்யூ கவுண்டை செக் பண்ணி பார்ப்போம் சரியா. பார்த்தீங்களா நோ கிளாஸும் என்ன 5174, எஸ் கிளாஸும் என்ன 5174. இப்போ விளங்குதா எப்படி இந்த கவுண்ட் வந்து ஈக்குவலாக வந்து, அதாவது வந்து முதல் நோ கிளாஸ் எவ்வளோ இருந்தது எங்களுக்கு, நோ கிளாஸ் வந்து இருந்த கவுண்ட் வந்து என்ன 1000, ஜெஸ் கிளாஸ் வந்து 1869, நோ கிளாஸ் வந்து 5174. ஓகே, நோ கிளாஸ் வந்து 5100 அது அப்படியே இருக்கு. ஆனால் இப்போ ஜெஸ் கிளாஸ் பாருங்க 5174 நான் கொண்டு வந்துட்டேன். முதல் எவ்வளவு இருந்தது, முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ் கிளாஸ் வந்து என்ன 1869 இருந்தது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப் சாம்பிள், அதாவது வந்து என்ன மைனாரிட்டி கிளாஸை வந்து மஜாரிட்டி கிளாஸ் இந்த கவுண்ட் லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரதான் அப் சாம்பிள். அப்போ இங்கே வந்து என்ன அப் சாம்பிளிங் வந்து என்ன அப்பண்டாலே என்ன மேல், அப்போ என்ன இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்பன்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்ன மைனாரிட்டி கிளாஸ் எடுத்து வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுறோம் எந்த ரேஞ்சுக்கு என்ன மஜாரிட்டி கிளாஸ்னா கவுண்ட் லெவலுக்கு. அதுக்கு தான் இந்த ரீசாம்பிளிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ரீப்ளேஸ் ரூலை வந்து என்ன வித் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல வாது என்ன சேம் இன்ஃபர்மேஷன் சேம் சாம்பிள் ஒவ்வொரு ரோவையும் ஒரு சாம்பிள்னு சொல்லுது. அந்த சேம் சாம்பிளை வந்து ரிப்பீட்டட் ஆனால் ஒரு கொஞ்சம் டேட்டா இருக்குது, அந்த கொஞ்சம் டேட்டா வச்சு என்ன நாங்கள் பெரிய டேட்டாவை மாற்ற போகிறோம். இப்படி என்ன ஒரே ரோ இன்ஃபர்மேஷன் திருப்பி நாங்கள் ஒரு 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 10 ரோ இருக்குங்கள்ட்ட, அந்த 10 ரோவை நாங்கள் 10 தரம் யூஸ் பண்ணலாம்டா, என்ன ஒவ்வொரு ரோவையும் 10 தரம் யூஸ் பண்ணலாம்டா. எங்களுக்கு ரிப்பீட்டடாக போகுது இன்ஃபர்மேஷன் ஸ்டில் என்ன நாங்கள் அந்த பேலன்ஸ் என்ன அந்த ஈக்குவல் பேலன்ஸ் எங்களால் கொண்டு வரக்கூடிய மாதிரி எங்களால் இந்த சாம்பிளிங் மூலமாக செய்யக்கூடிய இருக்கு. இது வந்து என்ன ஒரு பேசிக் ஐடியா இருக்குது, இல்லை பெட்டர் சாம்பிளிங் டெக்னிக்கெலாம் இருக்குது. பட் இது கொமனாக வந்து என்ன ஒரு ஸ்டார்டிங் லேர்னிங்கில் வந்து என்ன
ஆப்பில் பண்ணப்படுற ஒரு அப் சாம்பிளிங் டெக்னிக். ஸோ இதான் என்ன அப் சாம்பிளிங்னு சொல்ல வர்றது. அப்போ நான் உங்களுக்கு ஒரு எங்களை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் டேட்டா செட் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு. கிளாஸ் பார்த்தோம், 2 கிளாஸ் இருந்துச்சு. பர்சன்டேஜ் பார்த்தோம் 73%, 27% இருக்குது. அப் சாம்பிளிங் பண்ணோம், அதுக்காண்டி 2 டேட்டா ஃப்ரேமை டிவைட் பண்ணோம். ஏன் டிவைட் பண்ணோம்னா 2 கிளாஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் கிளாஸை வந்து மைனாரிட்டி என்று போட்டோம். இன்னும் ரீசெண்டாக ஜஸ்ட் கிளாஸ் அக்கௌண்ட் தான் குறைவாக இருந்தது, அதனால தான் மைனாரிட்டி டேட்டா ஃப்ரேமில் போட்டேன். நோ கிளாஸ் வந்து மெஜாரிட்டி, அதுக்கு ரீசனாக அந்த அக்கௌண்ட் கையாக இருந்தாலும் மெஜாரிட்டி கிளாஸில் போட்டேன். அதுக்கு பிறகு சைக்கிள் லேர்னில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரீசாம்பிள் அந்த மாடலை இம்போர்ட் பண்ணி அது என்ன ரீசனுக்காக இம்போர்ட் பண்ண அப் சாம்பிள் செய்யுது. அதில் போய் தேவையான ஆர்குமெண்ட்டை கொடுத்தோம். எது அப் சாம்பிள் பண்ண போகிறோம், டிஎஃப் டாட் மைனாரிட்டி. இந்த அப் சாம்பிள் பண்ணுறது குறைஞ்ச கிளாஸை வந்து கூடின கிளாஸாக மாற்றுது. குறைஞ்ச கிளாஸ் மைனாரிட்டி கிளாஸாக குறைஞ்சு கொடுத்தோம். அதில் வந்து ரீப்ளேஸ் என்ன மாதிரி டெக்னிக் சாம்பிளிங் டெக்னிக் ரூ கொடுத்தோம். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டோட சாம்பிள் பண்ண சொன்னோம். எவ்வளோ கவுண்ட் எங்களுக்கு சாம்பிள் பண்ணணும், அதங்கட மெஜாரிட்டி கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஜஸ்ட் பண்ணோம், ரெண்டம் ஸ்டெக் கொடுத்தோம். மஜனுடைய ஷேப்பை செக் பண்ணோம். ஓகே, இது வந்து முதல் இருந்தது, இது வேணும் நீங்கள் கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு பிறகு வந்து என்ன நாங்கள் அப் சாம்பிள் மைனாரிட்டி அப் சாம்பிள் பண்ணி எடுத்துட்டோம். அந்த அப் சாம்பிள் பண்ண டேட்டா ஜஸ்ட் இதான் அந்த மைனாரிட்டி அப் சாம்பிள் பண்ண டேட்டா கன்கார்டினேட் பண்ண என்ன பிரித்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் தானே. மெஜாரிட்டிக்கு 1000 ஆல்ரெடி இருந்த அந்த டேட்டா பிரித்து இந்த டேட்டா கன்கார்ட் பண்ணி போட்டு இப்போ போய் நான் கிளாஸை செக் பண்ணேன். என்ன ரெண்டுமே வந்து என்ன ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிளாஸ் வந்து பியூராக வந்து பேலன்ஸாக இருக்குது. சரி, இம்பேலன்ஸ்லேருந்து என்ன பேலன்ஸு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு பேர் என்ன அப் சாம்பிளிங். ஒரு இம்பேலன்ஸ்லேருந்து என்ன அப் சாம்பிளிங் செய்து 2 கிளாஸையும் பேலன்ஸாக கொண்டு வந்து அடுத்த வந்து டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறோம். பட் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு செய்து நெக்கின் அது சேம் சிமிலர், நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் சேம் கோடை யூஸ் பண்ணி தான் செய்வேன் அடுத்த டைம். ஸோ ரொம்ப ஷோர்ட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சஜஷன், ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக என்ன மாதிரி டெவலப் பண்ணணும், என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவை, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.